கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். 2 நாளா ஆர்சிபிய பத்தின அப்டேட் தான் போயிட்டு இருக்கு சோசியல் மீடியாவுல. நம்ம ஆல்ரெடி நேத்து ஒரு அப்டேட் போட்டிருந்தோம். சர்க்குலர் ரிலீஸ் பண்ண உடனே நம்ம போட்டிருந்தோம். இன்னைக்கு மறுபடியும் ஒரு அப்டேட் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு கிட்டத்தட்ட ஃபைனல் வார்னிங் மாரி தான். ஸோ அவங்க சொன்ன டேட் என்ன? அட் த சேம் டைம் ஆர்சிபி அணியோட அடுத்த நிலைமை என்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் கிளியர் கட்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ பெங்களூர் டீமை பொறுத்த வரைக்கும் கோப்பையை வின் பண்ணி சரியா 1 மாசம் ஆச்சு கைஸ். ஜூன் 3 ஃபைனல் நடந்தது. இன்னைக்கு வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது ஜூலை 3. ஆனா அந்த ஜூன் 3 நம்ம நினைச்சிருக்க மாட்டோம். அடுத்த நாள்ல இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருக்க மாட்டோம். கோப்பையை வின் பண்ண உடனே அந்த செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் தள்ளி போட்டுட்டு ஒரு 3 நாள் 4 நாளுக்கு அப்புறம் பொறுமையா செலிப்ரேட் பண்ணியிருந்தா இன்னைக்கு ஆர்ஜிபி இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். ஸோ இப்போ அந்த செலிப்ரேஷன் கூட்ட நெரிசல்னால ஒரு சில விஷயங்கள் நடந்தது. உங்க எல்லாருக்குமே என்ன நடந்ததுங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த விஷயங்கள்னால தான் ஆர்சிபி அணிக்கு மிகப்பெரிய ஆப்பு. என்னதான் இருந்தாலுமே ட்ரூ ஆர்சிபி ஃபேன்ஸே என்ன சொல்றாங்க அப்படின்னா, தப்பு மேனேஜ்மெண்ட் மேல இருந்தா தண்டனை அனுபவிச்சு தான் ப்ரோ ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எஸ், உண்மையான ஒரு விஷயம் தான். ஸோ இப்போதைக்கு அட்மின் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சர்க்குலர் ரிலீஸ் ஆயிருக்கு. போலீஸ் தரப்புல இந்த ஏசிபி என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆர்சிபி மேலதான் தப்பு. நாங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்களோட ட்விட்டர் ஹேண்டில் பண்ணுங்க. எங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியாது. ஒரே நாள்ல நீங்க இப்படி சொன்னீங்கன்னா எப்படி நாங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியும்? எவ்வளவு பேர் வருவாங்கிறதெல்லாம் கெஸ் பண்ண முடியாது. காலையில கூட இன்ஃபார்ம் பண்ணாம நாங்களே வரோம், அதாவது செலிப்ரேட் பண்றோம், பரேட் நடத்துறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஓவராலா எல்லா எவிடன்ஸுமே நான் உங்களுக்கு சப்மிட் பண்றேன். முழுக்க முழுக்க தப்பு அவங்க மேலதான் அப்படிங்கிற மாதிரி ஏசிபி தரப்பு வாதம் அப்படிங்கிறது கிளியர் கட்டா இருக்குது. அவர் சைட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா ப்ரூஃப்மே பக்காவா வச்சிருக்காரு. ஆர்ஜிபி மேலதான் பஞ்சாயத்து அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரிய வருது. ஸோ இதை தொடர்ந்து கிட்டத்தட்ட 4 வாரம் கால அவகாசம் கொடுத்திருக்காங்க. ஸோ இது ஆர்சிபி இது எங்க மேல தப்பில்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் அடுத்த ஹியரிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னதான் முடிவு அப்படிங்கிறதான் சொல்ல போறாங்க. கடைசியா உங்களுக்கு 4 வாரம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஆர்சிபிக்கு கிடைக்க போற கடைசி சான்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல பார்த்தாகணும். ஸோ இதுக்கப்புறம் ஆர்சிபி டீமுடைய நிலைமை 2 விதமா பண்ணலாம். ஒன்னு, வார்னிங்கோட ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட ஹோம் கிரவுண்ட் இல்லாம வேற பக்கம் ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா மேபி அட்லீஸ்ட் 1 வருஷம் உங்களுக்கு தடை போட்டுட்டு அதுக்கு அடுத்த வருஷம் வரக்கான சான்ஸ் இருக்கு. இது யார் மேல தப்பு அப்படிங்கிறத கிளியர் கட்டா எக்ஸ்பிளைன் பண்ணும். ஸோ இப்பவும் ஆர்சிபி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அட்மின் தான் மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ அவரு பார்த்தோம் அப்படின்னா சின்ன மிஸ்டேக் அப்படிங்கிறது தான் அவர் சைடில் இருக்கு. அவர் தான் பண்ணிட்டாரு. அவருக்கு பதிலாக நாங்கள் வேற ஒரு ஆளை மட்டும் மாத்திடுறோன்னு சொல்லியிருக்காங்க. இது அதுக்கான பதில் இல்லை அப்படிங்கிறதான் கோர்ட் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. அட்மின் தானா எந்த ட்வீட்டும் போட மாட்டாரு. பிளேயர்ஸ் எல்லாம் போறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் அட்மினோட வேலையே அந்த ட்வீட் போடுறது. அப்படி இல்லைன்னா சோசியல் மீடியா ஹேண்டில் பண்றது இல்லையா கைஸ். ஆனா அவங்களுக்கு நியூஸ் எங்கிருந்து வரும்? அட்மினுக்கு மேனேஜ்மெண்ட் கிட்ட இருந்து வந்தா தானே அவர் போட முடியும். அவர் பாட்டுக்கு சும்மா பரேட் நடக்குது, பிளேயர்ஸ் எல்லாம் வராங்கன்னு போட்டுட்டு அட்மினுக்கு பிளேயர்ஸுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி கோர்ட் தரப்புல இருந்து கேட்கறாங்க. நியாயமான ஒரு சில கேள்விகள் தான். ஸோ ஓவராலா ஃபைனல் முடிவு என்ன ப்ரோ? ஆர்சிபியோட அப்டேட் தினமும் வருமான்னு கேட்டுட்டு இருக்க எல்லா ஃபேன்ஸுக்குமே ஃபைனலா வரக்கூடிய ஆர்சிபியோட அப்டேட் என்ன அப்படின்னா, 4 வாரம் கால அவகாசம். இன்னைக்கு ஜூலை 3 இல்லையா? ஸோ அடுத்தது ஆகஸ்ட் 3 இல்ல 5ஆம் தேதிக்குள்ள அவங்களுடைய முழு நிலைமை என்ன? மறுபடியும் விளையாட போறாங்களா, இல்ல பேன்ல இருக்க போறாங்களா, இல்ல ஸ்டேடியம் மாத்த போதா, சின்ன சுவாமியில கேம்ஸ் அப்படிங்கிறது நடக்குமா, விமன்ஸ் ஐபிஎலுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த பிரான்சைஸ் என்ன ஆகும், அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் இந்த ஒரு 30 நாள் கேப்ல தெரிய வரும். ஸோ நேத்து இல்ல முந்தா நேத்து கோர்ட்ல ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காங்க. அதனுடைய கிளிம்ஸ் தான் நமக்கு வந்திருக்கு. ஒன்னு, ஏசிபி சப்மிட் பண்ண அந்த லெட்டர் நான் போன வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இன்னொன்னு இந்த விஷயம் தான் கைஸ். ஓவராலா எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்த பார்ப்போம். ஆர்சிபி ஃபேன்ஸ் நிறைய பேர் வருத்தமா இருக்காங்க. பட் இருந்தாலுமே என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் நம்மளாலையும் கன்ஃபார்ம் பண்ண முடியும் இல்லையா? சரி, ஓகே. இந்த மாதிரியான இன்னொரு அப்டேட்டோட நான் உங்களை மீட் பண்றேன். இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஆர்சிபி எவ்வளவு மிஸ் பண்றீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ 1 மந்த் ஆச்சு டிராஃபி வின் பண்ணி, அதையும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கமெண்ட்ல ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.